ரீசெண்டாகவே சிட்டிஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மொட்டை மாடியில் செடிகளை வளர்க்குறது அப்படின்றது வந்து ரொம்பவே நிறைய பேர் விரும்பி பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து டெரேஸ் கார்டனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான சில செடிகளை வந்து உங்களோட ஸ்பேஸ், அதாவது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து செடிகளை வைக்கணும். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் 10 செடி பேக்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். அதேமாதிரி 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 45லேருந்து 50 க்ரோ பேக்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதில் எந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான்ஸ் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, பிரிஞ்சால், க்ரீன் சில்லி, லேடிஸ் ஃபிங்கர், ரேடிஷ், மின்ட்டு, கறி லீவ்ஸு, அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாச்சும் கீரை வகைகள் அதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து செம்பருத்தி வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெரைட்டிஸ் வைக்கிறச்ச இப்போது ஒரு வெரைட்டி பக்கத்தில் அந்த இன்னொரு வெரைட்டியை வந்து வைக்காமல் தள்ளி அந்த வெரைட்டியை வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதில் மகரந்த சேர்க்கை நடக்கும்ல. ஸோ அதை வந்து இந்த ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்து அது ஆகாமல் இருக்கும் அப்படின்ட்டு அதை வந்து தவிர்க்கிறக்கோசரம் நீங்கள் வந்து தள்ளி தள்ளி வச்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் செடி வைக்கிறப்போ இந்த செம்மண், அப்புறம் உரம், தேங்காய் நாருன்னு சொல்லுவாங்களா, அது இந்த மூணுத்தையும் வந்து கரெக்டான ஒரு பேலன்ஸ்டு மிக்ஸில் வந்து வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து செடி வச்சிங்கன்னா அது வந்து க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வைக்கிற அந்த செடி, அந்த பேகு இல்லாட்டி அந்த தொட்டியில் வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து தண்ணி ரொம்ப இருக்கிறச்ச தேங்கி நிற்காமல் இருக்கும். அப்புறம் வந்து அந்த தொட்டிலேயே வந்து கீழே வந்து கூழாங்கல் இல்லாட்டி உடஞ்ச கல்லுங்க அந்த மாதிரி போட்டு வச்சுக்க சொல்கிறாங்க. அதனால் அது ட்ரைனேஜ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் மொட்டை மாடியில் செடி வைக்கிறதா இருந்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து அங்கே அடிச்சு விட்டுறது பெட்டர். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கார்டன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ அது வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிளான்ஸ் வைக்கிறப்பவே அந்த டெரேஸ்க்கு வந்து குவான்டிட்டி எவ்வளோ வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்றத பார்த்து அதெல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பிளான்ஸ் ஃப்ளவர் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லோ அண்டு டார்க் பிங்க் இந்த ஷேடில் வந்து வச்சிங்கன்னா வந்து அது வந்து மகரந்த சேர்க்கைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அதுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாலினேஷனுக்கு. அப்புறம் வந்து நம்ம சமைக்கிறப்ப அந்த வெஜிடபிளோட வேஸ்ட்லாம் இருக்குல்ல, தோல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு திருப்பி நம்ம வந்து இந்த செடிங்களுக்கு போட்டாலே அதுவும் நல்லா வந்து உரமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக செடி வளர்க்குறப்ப நம்ம வந்து அதை ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் எதாவது டிசீஸ் வந்திருக்கா இல்லாட்டி வந்து ஏதாச்சும் பூச்சிங்க அரிச்சிருக்கா அந்த மாதிரியெல்லாம். என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா செடிக்கு நிறைய தண்ணி ஊற்றிடுறது. அப்படி நிறைய தண்ணி ஊற்றினா வந்து வேரால் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது, அது வீணாக தான் போகும். அப்புறம் அந்த வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா செடிக்கு மேலே வந்து அந்த ஷேட் நெட்டு போட சொல்கிறாங்க. அப்போ வந்து வெயில் வந்து செடிங்களாம் அஃபெக்ட் பண்ணாது. அப்புறம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக் தான். இப்போ உங்களுக்கு வந்து செடி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் அதுக்கு வந்து ப்ராப்பர் கிட்டு வேணும், எனக்கு வந்து இதெல்லாம் வேணும், உரம் வேணும், பேக்ஸ் வேணும், சீட்ஸ் வேணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஒரு ஆர்கானிக்கான மெத்தடில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த லாலி ரோட் சிக்னல் இருக்குல்ல, அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி கிட்டை வந்து வாங்கிக்கலாம். 50% சப்சிடி போக இது வந்து 450 ருபீஸ்க்கு தராங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து ஓலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த ஆப்பில் நீங்கள் இதில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் ஆஃபீஸ்லேயே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை, அன்னூர், காரமடை, கிணத்துக்கடவு, மதுக்கரை, பெரியநாயக்கன்பாளையம், சூலூர், பொள்ளாச்சி சவுத்து, பொள்ளாச்சி நார்த்து, சுல்தான்பேட் இந்த இடத்துல எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.